ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட எக்ஸல் சேலஞ்ச் 1க்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அவங்க டைம் வேறு கேட்டிருக்காங்க. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு டைம் வேறு கேட்டிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி தட் தே ஆர் ட்ரைங். அதனால் எனக்கு சேலஞ்ச் 2 போடலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அடுத்த சேலஞ்ச் இது ரொம்ப சிம்பிளான சேலஞ்ச் தான். இதில் வந்து ப்ரைஸ் ஒரு 10 ப்ரைஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்க்க நம்பர்ஸ் மாதிரி தெரியுது. ப்ளஸ் இதோட ஃபார்மெட்டும் நம்பரில் தான் இருக்குது. கீழே டோட்டல் அதுவும் வந்து நம்பர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. சம்னு தான் வச்சுருக்கோம். ஆனால் வந்து சம்மே வரல, 0.00ன்னு காட்டுது. கண்டிப்பாக இதோட சம் வந்து கண்டிப்பாக வேறு. இங்கே கீழே எக்ஸலில் வந்து சம் செலக்ட் பண்ணால் தெரியும். அங்கேயும் வந்து கவுண்ட் மட்டும்தான் தெரியுது. சம் வந்து இங்கே வரல. ஓகேவா? ஸோ இது நம்பர் ஃபார்மெட்லேயே இருக்குது. எனக்கு சம் வரல. எனக்கு வேறு செல்லில் இதை மாற்றாமல் எனக்கு இந்த செல்லே வந்து இதை நம்பராக்கி எனக்கு இங்கே டோட்டல் மட்டும் வர வைக்கணும். அவ்வளோதான். சிம்பிள் சேலஞ்ச் தான். இதை நம்பராக்கி எனக்கு வந்து டோட்டல் இங்கேயே வர வைக்கணும். அவ்வளோதான். சேலஞ்ச் வந்து இதுதான். சம் டோட்டல் அரைவ் பண்ணணும். அவ்வளோதான். இதோட டோட்டல் வந்து அரைவ் பண்ணணும். அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, எக்ஸல் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். ஒன்லி எக்ஸல். இந்த சேலஞ்சை வந்து இது பண்ணுறதுக்கு நோட் பேட், எக்ஸலுக்கு வெளியில் நீங்கள் வந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி எக்ஸல் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செல் ரெஃபரன்ஸ் மட்டும், அதாவது இப்போ இங்கே நம்பர்ஸ் இருக்குது 10 நம்பர்ஸு. இதோட செல் ரெஃபரன்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இங்கே அதே சம் வந்து இங்கே அச்சீவ் பண்ணணும். இங்கேயும் வந்து இப்போ சம் வராது. இப்போ நான் வந்து இதை கால் பண்ணேன்னா இங்கே வந்து செல் ரெஃபரன்ஸ் என்ன இருக்குது, J7 இருக்குது. J7ல இருந்து நான் இது வரைக்கும் ட்ராக் பண்ண வச்சுக்கோங்க. இது வந்து செல் ரெஃபரன்ஸ் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். நான் இங்கே வந்து வேல்யூ எக்ஸாக்டாக டைப் பண்ணல, இங்கே செல் ரெஃபரன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இங்கேயே எனக்கு வந்து சம் வரல. இது செல் ரெஃபரன்ஸாக எடுத்தாலும் சம் வரல, நார்மலாக நம்பராக இருக்கும்போதும் எனக்கு சம் வரல. ஆனால் ரெண்டுமே நம்பர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டுமே நம்பர் ஃபார்மேட், ஆனால் எனக்கு சம் வரல. ஒன்று வந்து ஸ்ட்ரைட்டாக நம்பராக இருக்குது, இன்னொன்று வந்து செல் ரெஃபரன்ஸில் எடுத்திருக்கேன். ரெண்டுலேயுமே வந்து எனக்கு சம் வர வைக்கணும். இது எல்லாமே வந்து எக்ஸலுக்குள்ளே பண்ணணும். எக்ஸலை விட்டு வெளியில் போகக்கூடாது. இந்த நம்பர்ஸை எக்ஸலை விட்டு வெளியில் எடுத்துன்னு போயாச்சுன்னா இது நம்பராக மாறிடும். நோட் பேடில் எடுத்துன்னு போனால் ஆப்வியஸாக நம்பராக தான் எடுத்துக்கும். ஸோ நோட் பேடுக்கு எடுத்துன்னு போகாமல் எக்ஸலுக்குள்ளே இதை வந்து நம்பராக மாற்றிட்டு இந்த டோட்டல் அரைவ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த சம் மட்டும் அரைவ் பண்ணணும். அவ்வளோதான் சேலஞ்ச். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்று வந்து நம்பர்ஸாக இருக்குது, ஒன்று செல் ரெஃபரன்ஸாக இருக்குது. ரெண்டுலேயுமே இந்த சம் அரைவ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு வந்து எக்ஸல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் சேலஞ்ச். தேங்க்யூ.